எப்போவுமே சண்டேனாலே நான்வெஜ் சமைக்கிறதுலே டைம் போயிடும். வேறு எந்த வேலையுமே செய்ய முடியாது. பட் இந்த சண்டே நான்வெஜ் சமைக்கிற வேலை இல்லை. வீட்டில் நிறைய இடம் வந்துட்டு க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு வெளியே பால்கனியில் எங்களுக்கு முன்னாடி இந்த வீட்டில் இருந்தவங்க பூச்சாடியெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதை எடுத்துகிட்டே போகல, அதெல்லாம் அப்படியே வந்து அடைச்சல் மாதிரி இருந்தது. அதனால அதை தான் வந்து இன்னைக்கு க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு ஸோ ஒரு 2 பூச்சாடி மட்டும் வச்சுட்டு மீதியெல்லாம் அப்படியே டிஸ்போஸ் பண்ணிட்டேன். சரி, ஒன்றுத்தில் வந்து துளசி வச்சுட்டு இன்னொன்றுத்தில் மணி பிளான்ட் வைக்கலாம் அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் வாசலெல்லாம் நல்லா விம் ஜெல் போட்டு வாஷ் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா ஒரு செப்பல் ஸ்டாண்ட் வாங்கணும். அதுக்கப்புறம் அந்த பூச்சாடியெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வாங்கணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து தேங்காய் பால் வச்சு புலாவ் தான் செய்தேன். ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் பால் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த புலாவ் செய்கிறதுக்கு நம்ம தேங்காய் பால் வந்து ரொம்ப திக்காக எடுக்கக்கூடாது. அப்படி திக்காக இருந்தது அப்படின்னா நமக்கு சாப்பிடும் போது வந்து திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால ஒரு 2 வாட்டி அப்படி இல்லைன்னா 3 வாட்டி வந்து நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தான் போட்டிருந்தேன். அதனால் 2 வாட்டி மட்டும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது குக்கர் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா ஹோல் ஸ்பைசஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிட்டேன். முந்திரி பருப்பு இல்லை அப்படின்னா அது தேவையில்லை. அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் அதை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பும் சேர்த்து அதை நல்லா வதக்கியாச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் காய் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு கேரட்டை ஒரு 10 பீன்ஸ் அளவுக்கு. ஸோ அதை வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அதையும் வந்து இதில் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா பாஸ்மதி அரிசி அதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறமா நல்லா வடிகட்டி வச்சுட்டேன். இப்போ வந்து அதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம தேங்காய் பால் சேர்க்குறோம் அப்படிங்கிறதால தண்ணி வந்து வெஜிடபிள் ரைஸ்க்கு செய்கிற மாதிரி ஊற்றி கொதிக்க விடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அரிசியை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த தேங்காய் பால் கூடவே வந்து தண்ணியும் சேர்த்து இதில் சேர்த்துக்கலாம். நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். எப்போவுமே வந்து நம்ம அரிசி கொஞ்சமாக வந்து செய்யும் போது தண்ணியோட அளவை வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சா தான் நல்லா வேகும். இப்போ இதில் 2 டம்ளருக்கு நான் வந்து 5.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சேன். எனக்கு அது வந்து கரெக்டாக இருந்தது. நீங்கள் அரிசி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்து அளவு ஊற்றிட்டு இந்த மாதிரி வந்து செக் பண்ணி பாருங்கள். அரிசி நல்லா முழுகிற பதத்தில் இருக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக லெமன் விட்டுட்டு விசில் போட்டுட்டு ஒரு 4 விசில் வந்தால் புலாவ் ரெடி. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப்